ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோளாறு ஆகிப்போச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மில் என்ன ஆகி போச்சுன்னா, நான் ஃப்ரண்ட் கேட்டில் வந்ததுனால நான் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன். இவனுங்க எல்லாரும் பேக் கேட்டில் வந்துட்டு அந்த சைடு நிற்கிறானுங்க. ஆரம்பத்திலே கோளாறு. இன்னும் இந்த ட்ரிப்பு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல கைஸ். இங்கிலீஷ் தெரியாதுன்னு ட்ரெயினில் போகிறதுனால பசங்க எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானுங்க. இதே நீங்கள் பைக் ட்ரிப்பு ஆர் காரில் எது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு வந்திருப்பானுங்க. நீங்கள் கிளம்புறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்கும். பட் ட்ரெயின் எவனுக்கு வெயிட் பண்ணாதுங்கிறதுனால எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானுங்க. நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும். வர முடியாது, ஒன்னால முடிஞ்சது பாரு. என்ன அவசரம் அவசரம் நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ண பண்ணிக்க. நீ ஏன்டா ஆளு பனியனு கண்ணாடி பார்க்க பாய்ஸ் மாதிரி இருந்தாலும் உள்ள ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபீலிங். இங்க பாருங்க 7 பேர் அங்க இருக்கானுங்க, நான் மட்டும் இங்க இருக்கேன். நாங்க ட்ரெயின்ல ஏறி ஒன்னு சேர்ந்துட்டு நாங்க வீடியோ எடுத்து கண்டினியூ பண்றோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? காய்ஸ், நம்ம போக வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து நமக்காக வருது கைஸ். பாண்டிச்சேரி டு மேங்களூர் போகுது. இடையில கண்ணூர், தலശ്ശേരി அண்ட் பையனூர் 3 ஸ்டேஷனில் நிற்கும் இந்த ட்ரெயின். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணூரில் போய் தான் இறங்க போகிறோம். நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ட்ரிப் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளேயே இன்ஜுரி ஆகி போச்சு. இவனுக்கு கண்ணில் ஏதோ அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால மருந்து ஊற்றி படுக்க வச்சாதான் நாளைக்கு எழுவான்னு சொல்லிட்டு இவனை மருந்து ஊற்றி படுக்க வச்சுட்டு மற்றவங்களை ஏதாவது வச்சு விளாட்லான்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கானுங்க. ரூம்ல இருக்கும் போது தான் தனித்தனியாக ரீல்ஸ் பார்த்துட்டு தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா இங்கே வந்தால் கும்பலாக உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறானுங்க. ஸோ இவனுங்களை வச்சு ஏதாவது பண்ணி ஆகணுமே யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சது. ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமிலிட்டி ஆடிட்டு இருக்கோம். மினிமிலிட்டி ஆடிட்டு இருக்கோம்ல, இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல ஆடின கேம். யாரெல்லாம் இந்த கேம் ஆடி இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்மையா இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரிப்பு கூட்டு போவாங்க. அப்போல்லாம் பஸ்ல பார்த்தீங்கன்னா மினிமிலிட்டியா தான் விளையாடுவோம். நானும் பிளேயர் தான் சார். ஆனா எனக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனா எங்க வெரி தனமா இருக்கும். சூப்பரா இருக்கும் கைஸ். இது வரைக்கும் யாரும் விளையாடுனது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் இப்போ வந்தது மினிமிலிட்டியா தான். அந்த காலத்துல வேற லெவல்ல இருக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்மளால ஃப்ரீ ஃபயர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க முடியும். பயங்கரமா இருக்கும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கேம் தான் விளையாடி முடிச்சோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. எங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா உடனே கீழே இறங்கி போய் அங்கே என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஷன்லேயே எல்லாரும் இறங்கி போய் கடையில் நின்று ஸ்நாக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் எடுத்து நொறுக்கிட்டு அடுத்த கேமை போடுவோண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் நல்லது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. சாப்பிட்டு சரி இன்னொரு கேம் போடலான்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வரதுக்குள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா மட்டை ஆயிட்டானுங்க. எல்லாரும் அவன் பிளேஸ்ல செட்டில் ஆயிட்டானுங்க. எனக்கு தான் இந்த ட்ரெயின்ல தூக்கமே வரல. செம்ம குளுக்கமா இருந்துச்சு அடிக்கிற வெயிலுக்கு. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் உருண்டு புரண்டு படுத்து பார்த்தேன். அப்போ எனக்கு தூக்கமே வரல. ஹே காய்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. இன்னும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று போகுது. ஏதோ பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி போன ஸ்டேஷன்லேயும் நின்றுச்சு, இப்போயும் நிற்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பே கிடையாது. ஆனால் நிறுத்தி எடுக்கிறோம். செம்ம டென்ஷன் ஆகுது சொல்ல போனால். இவ்வளோ கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன், தூக்கமும் வர மாட்டேது உள்ள. இப்போவே பார்த்தீங்கன்னா செம்மையா ஹீட்டாக இருக்கு ஏரியாவே. கொஞ்சம் கூட ஒரு சில்னஸ் எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டா இருக்கு. வெளியே இருக்கிறத விட ட்ரெயின்ல ஹீட் அதிகமா இருக்கு. ஸோ தூங்கவே முடியல. ஆனா இவனுங்கெல்லாம் நல்லா தூங்குறானுங்க. எப்படிதான் தூக்கம் வருதுன்னு தெரியல. எப்படி தூக்கம் வருது எனக்கு கேள்வி
ஆக்சுவலா இங்க இருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். 6:30 எக்ஸாக்ட் டைம். ஆனா இவன் இப்படி நின்று போறதெல்லாம் பார்த்தா 7:30 ஆயிரும் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ இடத்துல நிக்கிறாங்க, நிறைய இடத்துல நோ சிக்னலுக்காக நின்றுருக்காங்க. எங்க போய் விட போறான்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிலேவே ஆகலைங்க. அங்கங்கே நின்று வந்தாலுமே ஃபைனலாக செம்ம ஸ்பீட் எடுத்து கரெக்டான டைமுக்கு நாங்களை வந்து கண்ணூர் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. விடிஞ்ச உடனே தாங்க கேரளாவோட அழகே கண்ணுக்கு தெரியுது. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு, அங்கங்கே நிறைய ரிவர் ஸ்பாட்ஸ்ன்னு சூப்பராக இருக்குங்க. அப்போதான் யோசிச்சேன், காலையில் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் வந்துருச்சு. சரி நம்மளும் போய் அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனை கூட கேரளாவில் கோயிலெல்லாம் கட்டுற ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்ணூர் வந்து இறங்கியாச்சு. அடுத்து ஏதாவது பிளான போடுவானுங்கன்னு பார்த்தா முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது போடுவோம்னு சொல்லி டீ கடைக்கு கூட்டு வந்துட்டானுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இந்த கடையில தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டைல டீ கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ கண்ணை மூடிட்டு கடைக்குள்ள பூந்துட்டோம். டீ வடன்னு எல்லாரும் கண்ணில் பட்டதெல்லாம் எடுத்து உள்ள அமுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வயிற்றுக்கு சாப்பாடு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இனிமே என்ன பண்றது அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பிளான் பண்ற கேப்ல நீங்க போய் ட்ரெயின் டீடைல்ஸை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணூர் போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐஆர்சிடி வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. வெப்சைட்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஊரெல்லாம் போட்டு சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் வேணும். அப்போ தான் புக் பண்ண முடியும். ஸோ அது இல்லைனா நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது ஆர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்களா இங்கே ஃப்ரம்ல உங்களோட ஊர் போடணும். நான் கோயம்புத்தூர் போடுறேன். நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊரை போடுங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணூர் மட்டும் இல்லைங்க. கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக 3 ஊர்ல நீங்க ட்ரெயின் புக் பண்ணலாம். தலசேரி, கண்ணூர் ஆர் பயனூர். இது மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 or 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்கும். இந்த 3 ஊர்ல நீங்க எங்க பிளான் பண்ணிருக்கீங்க, அதாவது ஸ்டேவா இருக்கட்டும், சுத்தி பார்க்குற பிளேஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட் இந்த 3 ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல புக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கெட் பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் சர்ச் கொடுக்குறோம். இருக்கா அவைலபிள் இருக்கான்னு பார்க்கலாம். கேரளா வழியா மங்களூர் போற எல்லா ட்ரெயினுமே இந்த கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் வழியா தான் கிராஸ் ஆகும். ஸோ ட்ரெயினுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஒரு 7 to 8 ட்ரெயின் அவைலபிள் இருக்கு. இதுல வீக்கெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் ட்ரெயினுமே இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சீட்டிங் ட்ரெயின் இது வந்து ஸ்லீப்பர் கிடையாது. நீங்க 1 வீக்குக்கு முன்னாடி தான் கண்ணூர் போகவே பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் டிக்கெட்டை பார்க்கலாம். மேக்ஸிமம் இதுல அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் கிடைக்கலன்னா வாய்ப்பே இல்லை. மற்ற எல்லா ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பருங்க. ஸ்லீப்பர் அண்ட் ஏசி மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 1 month or 1.5 months முன்னாடியே புக் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லைனாலுமே சில ட்ரெயின்ல அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு ஸ்லீப்பர். பட் அது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்னிங் ட்ரெயின். நைட் ட்ரெயின் எதுலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. நீங்க நைட் டிராவல் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1.5 months or 1 month முன்னாடி புக் பண்ணி ஆகணுங்க. தட்கல்ல போறதுனால போடலாங்க. ஆனா அது உங்களோட லக் அண்ட் உங்களோட விருப்பம். உங்களுக்கு இந்த ட்ரெயின் ஜர்னி எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க மார்னிங்கே ப்ரிஃபர் பண்ணலாங்க. போற ரூட் எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நீங்க இதுல ஸ்லீப்பரும் செலக்ட் பண்ணலாம், சீட்டிங்கும் செலக்ட் பண்ணலாம். அது உங்களோட விஷயம், உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி. ஸோ ஓவராலா ட்ரெயின் டிக்கெட்டுக்கு பட்ஜெட்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங்க்கு அப் அண்ட் டவுனுக்கு ஒரு 280 கிட்ட வந்துடும். நாங்க பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்ல தாங்க போனோம். ஸோ அப் அண்ட் டவுன் எங்களுக்கு பெர் பர்சனுக்கு ட்ரெயினுக்கு மட்டும் 450 ஆச்சுங்க. அண்ட் 3AC 2AC எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 2000 இருந்து 3000 குள்ள வந்துடும். அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 3500க்கு மேல வந்துருங்க. இந்த ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தாங்க. இதுல சஜஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டே 2 or 3 days தான் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னோட வீடியோவை பார்த்து பிளான் பண்ணுங்க. உங்க ட்ரிப்பை கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க 4 days 5 daysக்கு கண்ணூருக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்ணூர்ல சுத்தி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நீங்க நிறைய ஊரை விசிட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு தனியா டீடைல்டா ஒரு வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதாவது கண்ணூருக்கு 4 to 5 days எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா ஒரு தனியா ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க கண்ணூர்ல டே 1 எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணோம், எங்க தங்கணும், எங்க பைக் ரெண்டல் எடுத்தோம் எல்லாத்தையுமே டீடைல்டா ஒரு வீடியோ போட போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye.